முட்டை வந்து 5 ரூபா ஒரு முட்டை, 6 முட்டை 30 ரூபா, 12 முட்டை வாங்கினேன். ஆனால் இது நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி தான் விற்கிறாங்க. ஆனால் இது உண்மையா பொய்யா, இல்லை முட்டை மேலே பெயிண்ட் அடித்து விற்கிறாங்களா? 5 ரூபாய்க்கு தருவாங்களா நாட்டுக்கோழி முட்டையை? வெள்ளை முட்டையே 7 ரூபா விற்கிறான், 7 ரூபா கடையில். ஒயிட்டு முட்டையே 7 ரூபா விற்கிறான், சில கடையில் 8 ரூபா விற்கிறான். ஆனால் நாட்டுக்கோழி முட்டை வந்து இவங்க 5 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஒரு அம்மா வந்து கட்டப்பையில் வச்சுருக்குது, எட்டாந்து விற்கிது. ஆனால் உண்மையாக போய் இருந்தாலும், ஆனால் உடச்சி குடிச்சு பார்த்தா நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது, ஒயிட் லாக் முட்டை மாதிரி இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்து முட்டை வந்து கலரு வராது. ஆனால் இந்த மாதிரி இருக்குது, ஒன்றும் நம்மளால் கண்டும் பிடிக்க முடியல. ஒரிஜினலாக டூப்ளிகேட் முட்டையானு. நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும், பெயிண்டில் போட்டு முக்கி எடுத்த மாதிரி இருக்குது, கண்டுபிடிக்க முடியே. ஆனால் அந்த கோழியோட சாணி இருக்குல்ல, அதை நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் முட்டையில் நம்புகிற மாதிரியும் இருக்குது, நம்பாத மாதிரியும் இருக்குது. வேறு வெள்ளை வெள்ளையாக இருக்குல்ல, ஒன்றுமே எல்லா முட்டையிலையும் ஒரு வேலை அதுக்கும் தனியான பெயிண்ட் அடிக்கிறாங்களான்னு தெரியல. ஏனோ காலைல முட்டையை குடித்தா இந்த உடம்புல இருக்கிற முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் கேட்கும். வெறும் வயிற்றுல காலைல ஏந்து வெறும் வயிற்றுல பல்ல தேய்ச்சிட்டு ஒரு முட்டை, நாட்டுக்கோழி முட்டையாக தான் கேட்கும். ஒயிட் லாக் முட்டை வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. நாட்டுக்கோழி முட்டை தான் ஹெல்த்து. அந்த எலும்பு தேய்மானம் இது மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு அது நம்மளை கொஞ்சம் வேலை செய்யும், வலி இருக்காது. பின்னாடி பேக் பெயின் வருதுல்ல முதுகில், அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். 100% கண்ட்ரோல் பண்ணாது, ஒரு 50% கண்ட்ரோல் கொண்டாந்து விடும். அதனால் நாட்டுக்கோழி முட்டையை டெய்லியும் காலைல வயசானவங்க ஒரு 50 வயசு 40 வயசு குடிக்கலாம், தப்பே இல்லை.